இன்றைக்கி கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்காக இருந்தது. ஸோ தினை பாயசம் செய்யலான்னுட்டு 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீயில் 1 ஸ்பூன் கீயில் நல்லா மணம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதே அளவு தினை ஃபாக்ஸ்டெயில் மில்லட் அதையும் நல்லா 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் மறுபடியும் கீ சேர்த்து 1 ஸ்பூன் கீ சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ரோஸ்ட் பண்ணி ரெண்டுத்தையும் அந்த பாசிப்பருப்பு மில்லட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸோ நான் half 1 கப் ஆகிடுச்சா. ஸோ 1:4 ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். அதே பாத்திரத்தில் நான் குக்கர்லேயே ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு கேஷ்யூ நட்டை இதே குக்கரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன், ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதே குக்கரில் இப்போ வந்துட்டு இந்த ஃபாக்ஸ்டெயில் மில்லட்டையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து ஒன்றா வேக வைக்க போகிறோம். நல்லா 4-5 விசில்ஸ் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். ஸோ இப்படி நான் 4-5 விசில்ஸ் விட்டதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி நான் மில்க் ஆட் பண்ணேன். மில்க் வந்து 1/2 லிட்டர் போல், ஆனால் நான் அளந்துலாம் விடலை, ஐபால் தான். ஸோ ஐபாலிங் பண்ணி எனக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு டைரெக்டாக மில்க் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எனது கொஞ்சம் திக் மில்க்குங்கிறதுனால கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிட்டேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்ல 10-15 மினிட்ஸ்க்கு பாயில் ஆகணும். ஸோ நான் டைமர் செட் பண்ணிவிட்டு நல்லா 10-15 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ண வச்சேன். இந்த மில்க் நல்லா பாயில் ஆகிட்ருக்கும்போது கொஞ்சம் வெல்லம், ஸோ 1 கப்பு. எங்கள் எல்லாருமே சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நான் ரொம்ப நாளாக சுகரே எடுக்காமல் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கும் இப்போ ரொம்ப சுகர்லாம் சேர்த்து சாப்பிட முடியாது. ஸோ 1 கப்பு சுகர், அதுவும் அந்த ப்ரௌன் சுகர் போல் உள்ளது, அது ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கீ டேஸ்ட்டு எனக்கு பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம், ஆனால் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கீ வேண்டாம்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணணும். இது மில்க் நல்லா பாயில் ஆகி வந்ததுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் அந்த ரோஸ்ட் பண்ணின கேஷ்யூ நட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருந்த ஏலக்காயும் சேர்த்து வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கினோம்னா ஈஸியான பாயசம் ரெடி. ஆக்சுவலி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இதில் ஒரு டிப் என்னென்னா, இது வந்து கரெக்டாக இருந்தது. சுகர் கொஞ்சம் கம்மி தான். உங்களுக்கு கொஞ்சம் சுகர் அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்டேஜில் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு சுகர் கம்மியாக தான் இருந்தது. ஸோ கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.